Praise Lord, sisters in Christ. இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லாகவே ஒரு டே கொண்டாடிட்டு இருக்காங்க, வேர்ல்டு இன்டர்நேஷ்னல் விமன்ஸ் டே. விஷ் அ வெரி ஹாப்பி பிளஸட் விமன்ஸ் இன்டர்நேஷ்னல் டே. பெண்களாகிய நமக்கும் பைபிளில் நிறைய காரியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான வசனம் கதைகளை பேசியது சங்கீதம் 68:13. அடுப்படியில் கிடந்தவர்களாக இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாச்சிறர்கள் போலவும் பசுப்பு நிறமாகிய அந்த நிறவின் சாயலாகவும் இருப்பீர்கள். இந்த ப்ராமிஸ் மாதிரி கர்த்தர் நமக்கு எவ்வளோ கஷ்டங்கள் நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய பிரச்சனை, நிறைய ப்ரெஷர்ஸ், நிறைய ஒரு டிப்ரெஷனுக்குள்ளாடி போனாலும் கர்த்தர் நமக்காக ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மனுஷன் நம்மளை அங்கீகரிக்கப்படாதாலும் கர்த்தர் நமக்குன்னு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி பைபிளில் ஒரு லாஸ்ட் கிரியேஷன்ஸ்லாம் நம்ம தான். ஸோ அதுலேயும் நம்ம ஸ்பெஷல் தான். அதனால கர்த்தர் கடைசி கிரியேஷனை நம்மளை படித்தாலும் எப்போ கர்த்தரோட இருதயத்தில் நம்மளை தான் வச்சுருக்காங்க. அதில் ஒரு பெண்ணால் தான் கர்த்தர் உருவாக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லை, உயிர்த்தெழுந்த அந்த நாள்லையும் ஒரு பெண்ணால் தான் கர்த்தர் சாட்சியாக சொல்லப்பட்டாங்க. உயிர்த்தெழுந்த கர்த்தர் சாட்சியாக சொன்னது ஒரு பெண் தான். அதேமாரி என்னுடைய இதை போய் நீ சுவிசேஷம் அறிவின்னு சொன்னதுலையும் ஒரு பெண் கிட்ட தான். ஸோ எல்லா இடத்துலையும் கர்த்தர் நம்ம விசேஷமாக நமக்குன்னு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தியிருக்காங்க. ஸோ நம்ம எந்த இடத்துல நம்ம சோர்ந்து போக வேண்டாம். We are the chosen generation. நம்ம எல்லாருமே அறிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி. அது மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்காகவும் நமக்காகவும் நம்ம தான் தரப்பு நிற்க முடியும். கர்த்தர் நம்ம பிள்ளைங்க ஒரு அடையாளம் வைக்கிறதுக்கு நம்ம தான் சாட்சி நிற்கணும். எந்த இடத்துல நம்ம சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தருக்கா இன்னும் இந்த வசனத்தின்படி எல்லாத்தையும் தூசி தள்ளிவிட்டு நம்ம எழும்பி இன்னும் கர்த்தருக்கா அநேக காரியங்கள் செய்ய இப்படியே முடங்கிடக்கூடாது. கர்த்தருக்காக டெய்லி வெறும் நம்ம அப்படியே டே டு டே லைஃப்ல நம்ம ஒர்க் வெறும் நம்ம அன்றாட வாழ்க்கையில மட்டும் நம்ம இல்லாம கர்த்தருக்கா நம்ம எழுப்பி பிரார்த்திக்கணும். பைபிள் கொடுத்துருக்க ஒவ்வொரு கேரக்டரும் ஒரு எஸ்தரை போல, ஒரு தெபராலை போல, ஒரு தவித்தாலை போல ஏதாவது ஒரு விஷயத்துல கர்த்தரை நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நம்ம வாழணும். கர்த்தருக்கா சாட்சி நிற்கணும். ஜெபிக்கலாமா? வாதியுமே இந்த அருமையான இந்த புதிய நாளை கொடுத்த கிருபிக்காம் கொடான கொடி நன்றி ராஜா. உலகமே அப்பா இந்த நாளே அப்பா நீங்க எங்களுக்கு ஏற்படுத்தி அப்பா விமன்ஸ் டே ஒரு ஸ்பெஷல் டே கொண்டாட கிருபியான இறங்குனதுக்கு நன்றி அப்பா. இந்த நாளில் தேசத்துல ஒவ்வொரு பெண்களையும் நாங்கள் நினைக்கிறோம் அப்பா. ஆஃபனேஜில் இன்னும் வெல்டர்ஸ் ஹோம்ல இருக்க பிள்ளைங்க, இன்னும் எவ்வளவோ கஷ்டத்துல வியாதியில் ஹாஸ்பிட்டல் இருக்க பிள்ளைங்க ஒவ்வொரு நான் நினைக்கிறோம். ஒவ்வொருக்கும் இன்றைய கேஸ் அப்பா ஒரு விடுதலை நாளாக இருக்கட்டும். வசனத்தை அப்படி குணப்படுத்தி ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் இருக்க பிள்ளைங்களுக்கு ஒரு பரிபூர்ண சோத்தை கொடுங்க. வீட்டில் முடங்கி கிடக்கிற பிள்ளைங்க, முடியத்தில் அப்பா இன்னும் மினிஸ்ட்ரியில் உடங்கி கிடக்கிற பிள்ளைங்க எல்லாரையும் இன்னைக்கு தூசியை உதிர்த்துட்டு எழும நீங்க சொன்ன வார்த்தையின்படி எதிரி அப்பா எல்லாத்தையும் உதிரி தள்ளிட்டு கர்த்தருக்கா பிள்ளைங்க அநேக காரியங்களை செய்ய முடியும். ஒவ்வொரு நீங்க எழுப்பி விடுங்க ராஜா. கர்த்தருக்கா சாட்சி நிற்கொண்டு எசப்பா இன்னும் சிறு பிள்ளைங்க, வாழை பிள்ளைங்க ஒவ்வொருயும் கருத்தை ஒப்புக்கிடுங்க. பிள்ளைங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. பார்க்குற கண்ணு பரிசுத்த கண்ணா இருக்கட்டும். இன்னும் அநேக காரியங்கள் எங்க அப்பாக்காக நீங்க எங்களுக்கு எவ்வளோ காரியங்கள் செஞ்சீங்க. அது நாங்களும் எங்க அப்பாக்காக என் அப்போட ராஜ்யத்தை கட்டும்படி பெண்களா எங்களுக்கும் அந்த ஞானத்தையும் அந்த பலத்தையும் அப்பா அதுக்கு வேண்டிய திறமையில கொடுத்த அநேக காரியங்கள் அப்பா எங்க அப்பா நாமத்தை மகிமைப்படுத்த செய்ய கிருபியா அவங்க ஆணிப்பாய்ந்த கருத்தை கொண்டு நீங்க எங்களை ஆசிரியத்தை அநேக சாட்சியம் நிப்பாட்ட போறதுக்காக அன்பான கிறிஸ்தியஸும் வேண்டிக் கொள்கிறேன். You are chosen, you are valuable, you are loved. God bless you all.